ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் சிஆர்டி டிவி சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் சரி, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான எலக்ட்ரானிக்ஸ் கேஜெட்ஸை எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, இப்படி அதை நம்ம வீட்டிலே இருந்துட்டு சர்வீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் அதை பற்றி கற்றுக்கணும்னு ஆசையாக இருந்தால் நம்மளோட சேனல் பேஜில் வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறது, அதுக்கு நமக்கு எந்த போர்டு வேணும், நம்ம இப்படிப்பட்ட போர்டு சூஸ் பண்ணாலும் சரி, அதில் எப்படி நம்ம ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஷாம்பிளுக்கு ஷான் கம்பெனியோட 4440 ஐசியோட போர்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது டியூவல் ஐசி போர்டு. ஸோ இந்த போர்டை தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இந்த போர்டை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஷான் கம்பெனி போர்டு 4440 ஐசி போர்டு, சரிங்களா? அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. இந்த 4440 ஐசி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வித் பிடியோடு வருது, வித்தவுட் பிடியோடு வருது. வித் பிடினா பேஸ் டேபிள் கனெக்ஷனோடு வரும். இது வந்து பேஸ் டேபிள் இல்லாத கனெக்ஷன். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் இந்த 4440 ஐசியை வந்து 3 ஐசி யூஸ் பண்ண மாதிரி, 2 சரௌண்டுக்கு ஒரு சப்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ஹோம் தேட்டர் ஆம்பு கிடையாது, ஹோம் தேட்டருக்கு நம்ம செட் பண்ணுற மாதிரியான ஒரு இது வந்தது 2.1 போர்டு. அது நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவோட தம்ப்நெயில் இதுதான், சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த போர்டை வந்து பிரித்து பார்த்துடலாம். இதில் என்னென்ன இருக்குது, இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, இந்த போர்டில் நம்ம எங்கெங்கே கனெக்ஷன் கொடுக்கணும், எங்கேருந்து கனெக்ஷன் எடுக்கணும், இந்த பின்னில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இதை பிரிச்சுக்கலாம். போர்டோட பிரிண்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓகே, இது கெப்பாசிட்டர்ஸ், பவர் கெப்பாசிட்டர்ஸ் இங்கே வரும். இது பவர் சப்ளைக்கான கெப்பாசிட்டர். இது பவர் சப்ளையில் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறது, ஃபில்ட்ரு சர்க்யூட்டு. பாசிட்டிவ் வந்து இதில் கொடுத்தோம்னா இதிலேருந்து தான் இந்த லைனுக்கு வரும், கெப்பாசிட்டரோட லைனுக்கு அதில் தான் வரும். கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா, கெப்பாசிட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த மைனஸ் கோட் போட்டிருந்தால் அது இந்த கோடு போட்டிருக்கு பார்த்திங்களா, இந்த பக்கம் வந்து இது மைனஸு, இந்த சைடுக்கு வந்து ப்ளஸ் சப்ளை. நம்ம டிசியில் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு 2 சப்ளை தான் இருக்கும். நம்ம ஃபேஸுக்கு எப்படி நியூட்ரல் ஃபேஸ்ன்னு சொல்கிறோமோ, இதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி இருக்கும். ஆனால் ஏசி சப்ளைக்கு வந்து ஃபேஸ் அண்ட் நியூட்ரல்னு சொல்லுவோம், சரிங்களா? இப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல குவாலிட்டியாக தான் போட்டிருக்காங்க. ஓகே, இண்டக்டர் காயில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டிசியில் உள்ள ஏசி நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ரெடியூஸ் பண்ணி நமக்கு இந்த போர்டில் கொடுக்கும். இதோட இன்புட்ஸை பற்றி நம்ம பார்ப்போமா? ஷான் கம்பெனியோட பிராண்டட் இருக்குது. 4440 ஐசி வெர்ஷன் 2, இது 2 போட்டிருக்காங்க. டபுள் ஐசிங்கிறால் டபுள் ஐசி மாடலு. இதில் நம்ம இது சிங்கிள் ஐசியாவும் கிடைக்குது, சரிங்களா? அதுலேயே நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ போர்டும் பண்ணுறாங்க. இது 2 ஐசி போட்டு சிங்கிள் ஐசிலையுமே இதில் ஸ்டீரியோ இருக்குது, சரிங்களா? 4440 சிங்கிள் ஐசிலையுமே ஸ்டீரியோ கனெக்ஷன் இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இது சிங்கிள் ஐசியில் மோனோ பண்ணி எடுத்திருக்காங்க, சரிங்களா? இந்த போர்டில் ஹீட்ஸிங் வந்து கொஞ்சம் ஏன்னா இதாக இருக்குது. 4440 வந்து நல்லா ஹீட் ஆகும். அப்படி வந்து ஹீட் ஆகும்போது இந்த ஹீட்ஸிங் பத்தாது. நம்ம கொஞ்சம் ஹெவியான ஹீட்ஸிங் போட்டு யூஸ் பண்ணோம்னா லைஃப் டைம் வரும். 4440 ஐசி வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஹீட்னால தான் போகுது. ஐசி ஷார்ட் ஆகிறது காரணமே ஹீட்டு. இந்த 4440 ஐசி வந்து ஹீட் ஆச்சுன்னா ஷார்ட் ஆயிரும். ரொம்ப நேரம் பாட்டு பாடிட்டே இருக்கும். 4440 ஐசி யூஸ் பண்ண போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாடிட்டு இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணி திரும்ப ஆன் பண்ணோம்னா பாடாது. பார்த்தோம்னா ஸ்பீக்கரில் ஒரு சவுண்ட் வரும், ஒரு அம்மிங் வரும். அந்த அம்மிங் வந்ததுன்னா ஐசி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஐசி வந்து ஈஸியாக போயிடுது 4440. ஸோ அதனால் இந்த ஹீட்ஸிங்கை வந்து நம்ம மாற்றிக்கிட்டால் நல்லது. இப்போ இதோட கனெக்ஷனை பற்றி பார்ப்போம். இங்கே நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை நம்ம ப்ளஸ் 12 வோல்ட் கொடுத்தா போதும். இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ்பியோட அவுட்புட் சிக்னல் லெஃப்ட்டு ரைட்டு இல்லை ரைட் லெஃப்ட் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் வந்து காமனாக இருக்கும், சரிங்களா? இது வந்து கிரவுண்ட் பின்னு, இது வந்து எல்லுன்னு வச்சிட்டிங்கன்னா இதுவும் கிரவுண்ட் பின்னு, இது வந்து ரைட்னு வச்சுக்கோங்க. கிரவுண்டு ரைட்டு. இதே கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக்கு இங்கே இருக்கும். ஏன்னா கிரவுண்ட் பின் வந்து காமன், சரிங்களா? கிரவுண்ட் பின்னு காமனு, இன்புட் மட்டும் மாறும். லெஃப்ட் சைட் இருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக யூஎஸ்பி போர்டுலேருந்து எடுத்து கொடுத்தாலும் இந்த இது படிக்கும். இல்லை எனக்கு பேஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இடையில ஒரு பேஸ் டபுள் போர்டை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த போர்டை வந்து 12 வோல்ட் பண்ணுறதுனால பேஸ் டபுள் போர்டும் அதே 12 வோல்ட்டில் கொடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா இது மேட்சிங் சூப்பராக இருக்கும். நீங்கள் அது எந்த பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணலாம்.
இதோட வாட்ஸ் திற எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 44040 வந்து பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் 40 வாட்ஸ் கொடுக்குமாங்கிறது எனக்கு டவுட்டு தான். நம்ம இன்புட்டில் எப்போவுமே வாட்ஸ் வந்து நம்ம இன்புட்டில் கொடுக்குற சப்ளையை பொறுத்து மாறும். நம்ம இதுக்கு வந்து 12012 3 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரே போதுமானது. நம்ம அது கொடுக்குறதுனா கிடைக்கலாம், இல்லைனா 5 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 12012 தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. நம்ம நிறைய கார் செட் வந்து கடைகளில் வாங்குவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 4440 தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இதில் கிரவுண்ட் அடிச்சுக்கலாம், இதில் லெஃப்ட் கொடுத்துக்கலாம். இந்த சைடு கிரவுண்ட் அடிச்சுக்கலாம், இந்த சைடு ரைட் கொடுத்துக்கலாம் சரிங்களா. சிக்னல் கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் சப்ளை எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்பின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஒரு சில போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் இப்படி வச்சிட்டிங்கன்னா ஐசியோட நம்பர் இங்கே 1ன்னு ஆரம்பிக்கும். இப்படியே திருப்பினீங்கன்னா ஐசியோட நம்பர் பின் நம்பர் இங்கே தான் 1 சரிங்களா. இது 1ன்னா இந்த சைடு நமக்கு 14 பின் இருக்கணும். இது 14வது பின் சரிங்களா. இது 14வது பின்னா நமக்கு 13வது பின்லையும் 11வது பின்லையும் வர்றது தான் அவுட்புட் பின். இந்த இடத்துல நம்ம சால்டரிங் பண்ணி ஸ்பீக்கருக்கான அவுட்புட் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சால்டரிங் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஸ்பீக்கருக்கான அவுட்புட் எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம இன்புட் ஆடியோ சிக்னல் வந்து இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்களா, நமக்கு 2வது பின்னுக்கும் இங்கே 2வது பின்னுக்கும் நம்ம இன்புட் சிக்னல் கொடுப்போம். கொடுத்தோம்னா அந்த ஐசி வழியாக மற்ற சர்க்யூட்லாம் யூஸ் பண்ணி ஆம்பிளிஃபை ஆனி நமக்கு 11வது பின்லையும் 13வது பின்லையும் அவுட்புட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் சின்ன வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் எலக்ட்ரானிக்ஸ் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் பேஜை செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனலில் எலக்ட்ரானிக்ஸ் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனல் பேஜை செக் பண்ணி பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.